ஹலோ buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சார்தாம் ட்ரிப்ல குப்தகாசி தான் விசிட் பண்ண போறோம். So come on, let's go. இன்னைக்கு டே 6 நம்ம இப்போ வந்து உத்தர்காசில தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்தர்காசியில் நம்ம ஸ்டே பண்ணிக்கிற ரிசார்ட்லேருந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து குப்தகாசி போக போகிறோம். இங்கேருந்து குப்தகாசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 hours ட்ராவல் டைம். பட் மேப்பில் பார்க்கும்போது 8 hours காட்டுது. இருந்தாலும் இது ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கறனால கண்டிப்பாக ஒரு 10 hours ஆச்சும் ஆயிடும். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராவலில் தான் இருக்க போகுது. குப்தகாசி ரீச் ஆனோன்னா அன்னைக்கு நைட் வந்து நம்ம குப்தகாசிலேயே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து டே 6 உடைய பிளான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6:30 போல ஆகுது. நம்ம இப்போ கிளம்பினா தான் வந்து ஈவினிங் ஒரு 6:37 போல வந்து ரீச் ஆக முடியும். ஸோ அப்படியே நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் டைமில் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. லக்கேஜஸ் எல்லாம் வந்து வண்டியில் ஏற்றிட்டுருக்காங்க. நம்மளோட லக்கேஜஸையும் போய் வச்சுருவோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, அப்படியே நம்ம போய் சாப்பிட்டு கிளம்பலாம். இந்த ட்ரிப் நான் சேலம் SS Travelோடைய குரூப் டூர்ல போனேன். இவங்க சார்தாம்க்கு 2 விதமான பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. அதோட பேக்கேஜ் டீடைல்ஸ் தான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இதுல 77,700 பேக்கேஜ்ல ஹெலிகாப்டர், ஹார்ஸ் ரைட் அண்ட் டோலி இது மூணுமே வந்து பேக்கேஜ் காஸ்டோட இன்க்ளூடட் கிடையாது. அதுக்கு தனி சார்ஜஸ். நீங்க இந்த பேக்கேஜஸ் எதுலயாவது ஒண்ணுல போகணும்னு விரும்புனீங்கன்னா சேலம் SS Travelோடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் பேக்கேஜ் டீடைல்ஸ் ரெண்டுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி பாருங்க. 4 ஸ்தல யாத்திரைகள்னு சொல்லப்படுகிற இந்த சார்தாம் யாத்திரையில கேதார்நாத் ஒரு முக்கியமான ஸ்தலம். இந்த கேதார்நாத் ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இது கேதார்நாத் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மந்தாகினி நதி உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில். இந்த கேதார்நாத் வந்து மொத்தமா 12 ஜோதிர்லிங்கங்கள்ல ஒரு ஜோதிர்லிங்கம். அது மட்டும் இல்ல, 274 பாடல் பெற்ற சிவ திருத்தலங்கள்ல இது ஒரு திருத்தலம். இந்த கேதார்நாத் மேல பாடினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் வந்து பதிகம் இயற்றி இருக்காங்க. கேதார்நாத் ஈஸ்வரர் மேல பாடல் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேதார்நாத் கோயில் எப்படி அமைஞ்சிருக்கு லிங்கம் அப்படின்னா, முக்கோண வடிவிலான லிங்கம் அமைஞ்சிருக்கு. இது சுயம்பு லிங்கமா அமைஞ்சிருக்கு. இதனுடைய கதை என்ன அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் தங்களுடைய சகோதரர்களை கொன்ற பாவம் நீங்க இமயமலை யாத்திரை மேற்கொள்றாங்க. எங்கெங்கெல்லாம் ஈசனை காண்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் அவர்களுடைய பாவம் குறைந்து கொண்டே வருங்கிறது அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அப்படி பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கேதார்நாத் இடத்தின் வரும்போது ஒரு காளை எருமை வந்து பாக்குறாங்க. அந்த காளை மாட்டை பார்க்கும் பொழுது அது பீமனோட சண்டை போடுது. அந்த மாடு பீமன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா சண்டையிட்டு அந்த மாட்டினுடைய அந்த காளை மாட்டினுடைய வாளை பிடித்து தூக்கி சுத்துறாரு. சுத்தும் போது காளை மாடு 2 பிளந்து போயிடுது. அதனுடைய முன்பகுதி விழுந்த இடம் வந்து நேபாளில் போய் விழுது. அவர் எவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை போட்டிருப்பாருன்னு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நேபாளில் விழுது. பின்பகுதி வந்து, அதாவது அதனுடைய அந்த திமில்ல இருந்து பின்பகுதி வந்து இந்த கேதார்நாத்திலேயே வந்து அவருடைய கையிலே நின்றது. பிறகுதான் தெரியுது அந்த காளை மாடு வந்து வேற யாரும் இல்ல, சாட்சாத் ஈசன் அப்படின்ட்டு. அப்புறமா அவர் அது தெரிஞ்சு ரொம்ப மனம் வருந்தி, நம்ம ஈசனுடைய சண்டை போட்டோம்னு சொல்லி மனம் வருந்தி அவரு மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப ஈசன் சொல்றாரு, என்னுடன் சண்டையிட்டதன் காரணமா உங்களுடைய பாவங்கள் நீங்க பெற்றது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த முன்பகுதி காளை மாட்டினுடைய வடிவம் வந்து விழுந்த இடம் வந்து நேபாளில் உள்ள டோலேஸ்வர் ஆலயம். பின்பகுதியில் இருக்கின்ற இடம், அந்த பின்பகுதி காளை மாட்டினுடைய அந்த திமில் இருக்கின்ற இடம் வந்து கேதார்நாத். அதனாலதான் லிங்கம் வந்து முக்கோண வடிவிலான லிங்கம், ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல இருப்பாங்க அங்க ஈசன். இந்த கேதார்நாத் வந்து 12,000 அடி உயரம், ஏறக்குறைய 11,500 12,000 அந்த அடி உயர கடல் மட்டத்திலிருந்து இருக்கிறது. இது இந்த கேதார்நாத்தை பொறுத்த வரைக்கும் 3 வழிகளில் நீங்க பயணம் பண்ணலாம். ஒன்னு வந்து இது ஹெலிகாப்டர் வழியா போலாம், 2வது குதிரையில் போலாம், அடுத்தது வந்து டோலியில போலாம். இதுல ஹெலிகாப்டர் பயணம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய, அதே மாதிரி அடிக்கடி கேன்சல் ஆகும். இன்னைக்கு புக் பண்ண டிக்கெட் அடுத்த நாள் போற மாதிரி இருக்கும், இல்ல 2வது நாள் கூட போற மாதிரி பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹெலிகாப்டர்ல டிராபேக் இருக்கு. குதிரை வந்து 18 கிலோமீட்டர் நீங்க குதிரையில பயணம் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நீங்க வந்து டோலியில பயணம் பண்றதுனாலும் 18 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஆகணும். எப்பாடு பட்டேனும் ஈசனை தரிசிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தால் சுலபமா நம்ம வந்து மேல கேதார்நாத்ல ஈசனை தரிசிக்கலாம். இந்த கேதார்நாத் வந்து பஞ்ச கேதார் தலங்களில் ஒன்று. அதாவது பஞ்ச பாண்டவர்கள் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்து ஈசனை தரிசித்தார்களோ அந்தந்த இடங்கள்
இடங்கள் எல்லாம் கேதார் என்று அழைக்கப்படுகிறது. மொத்தம் 5 கேதார் இருக்கு. அதுல இதுதான் வந்து கேதார்நாத், இதுதான் டாப். இதை தாண்டி மீதி 4 கேதார்கள் இருக்கு. இது மந்தாகினி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கின்ற திருத்தலம். இந்த கேதார்நாத் வந்து தொல்பொருள் ஆய்வாளர்களின் கணக்குப்படி 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. அதனுடைய அந்த ஏஜிங் கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது இந்த கோயில் வந்து 14ஆம் நூற்றாண்டுல இருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை, ஏறக்குறைய 18ஆம் நூற்றாண்டு வரை, 1750 வரை இந்த கோயில் முழுவதும் பனியால் சூழப்பட்டு எந்த மனிதர்களும் சென்று வரவில்லை என்று கருதப்படுகிறது. அதன் பிறகு இந்த கோயில் கண்டறியப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு தரிசனத்திற்கு வழிவகை ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி 2013ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. அப்ப கூட இந்த உத்தரகாண்ட் அரசு வந்து ஒரு கோயில, தாரி தேவி கோயில் ஒரு கோயில் இருக்குங்க. இது வந்து இந்த சார்தாம் யாத்திரையில எல்லா கோயில்களுக்கும் நடுவுல இருக்கு இந்த தாரி தேவி கோயில். இந்த தாரி தேவி கோயிலுக்கு ரொம்ப தூரம் ஸ்டீப்பா இறங்கி போகணும். இந்த தாரி தேவி கோயில வந்து உத்தரகாண்ட் அரசு என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சார்தாம் யாத்திரையினுடைய காவல் தெய்வம் அப்படின்னு அரசே அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த தாரி தேவி கோயில் வந்து ரொம்ப ஆற்றங்கரையில ரொம்ப கீழ் பகுதியில் இருந்ததுனால தண்ணி அடிக்கடி கோயில் உள்ளார வந்துருதுங்கிறதுனால அந்த தெய்வத்தை எடுத்து கோயில தூக்கி உயரமா வச்சு கட்டலாம்னு சொல்லி அரசு பிளான் பண்ணி அந்த கோயில்ல தெய்வத்தை தூக்கி உயரமா வச்சாங்க. அந்த சம்பவம் நிகழ்ந்த நேரம் வந்து மாலை 6 மணி. அந்த தெய்வத்தினுடைய சிலையை பெயர்த்தெடுத்து சரியாக 10 நிமிடத்தில் கேதார்நாத்தில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு பேரழிவு ஏற்பட்டது. அதுல இந்த கோயிலும் அடித்து செல்லப்பட்டது, தாரி தேவி கோயிலும் அடித்து செல்லப்பட்டது. அதன் பிறகு தற்போது புனரமைக்கப்பட்டு புதிய கோயில் தாரி தேவி கோயில் கட்டப்பட்டிருக்கு. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த கேதார்நாத் வெள்ளம் எல்லாருக்குமே தெரியும். மொத்த கேதார்நாத் மலையில் உள்ள அத்தனை கட்டடங்களும் அழிக்கப்பட்டு விட்டன. 2013க்கு முன்னால சார்தாம் யாத்திரை போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சார்தாம்ல மேல நாங்க கேதார்நாத்ல போய் நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது, தங்குவோம் அப்படின்னாங்க. அத்தனை ஹோட்டல்களும் இந்த இதுல அடித்து செல்லப்பட்டு விட்டது. அப்ப கோயில் மட்டும் எப்படி காக்கப்பட்டுச்சுன்னா அதுதான் ஒரு விஷயம். ஒரு பீம் ஷீலா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா இந்த கோயில் வந்து பஞ்ச பாண்டவர்களால் எழுப்பப்பட்டது அப்படின்னு நம்புறாங்க. இந்த கோயிலை காக்கிறதுக்காகவே ஒரு பெரிய பாறை வந்து தண்ணியில் அடித்து வரப்பட்டு கரெக்டா கோயில்ல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் பேக்ல வந்து அந்த பாறை நிக்குது. எந்த பிடிமானமும் இல்லாமல் அந்த பாறை, பெரிய பாறை நிக்குது. அதுக்கு இப்ப எல்லாம் பூஜை பண்றாங்க. எந்த பீமன் வந்து அங்க ஈசனுடைய சண்டையிட்டு தன்னுடைய பாவத்தை போக்கினாரோ அதே பீமன் வந்து இந்த கல்லின் வழியாக வந்து அந்த ஆலயத்தை காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புறாங்க. அதனால அந்த கல்லின் பெயர் பீம் ஷீலான்னு சொல்லி அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு நிறைய பேர் போய் அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பீம் ஷீலாக்கு பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம் போகுது. அங்க பார்த்தா ஒரு ஆதிசங்கரர் சிலை வச்சிருக்காங்க. அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அனைவராலும் நம்பப்படுறது ஆதிசங்கரர் சமாதி அடைந்த இடம் கேதார்நாத் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கேதார்நாத்ல ஆதிசங்கருடைய சமாதி இருப்பதன் காரணமாக தற்போதைய இந்திய அரசு அந்த இடத்துல ஆதிசங்கருடைய சிலையை நிறுவி இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஆதிசங்கரர் சிலைக்கு பூஜை பண்ணதை டிவில பார்த்திருப்பீங்க. அந்த ஆதிசங்கரர் சிலை முதல்ல கேதார்நாத் கோயில், அதன் பிறகு பீம் ஷீலா, அதன் பிறகு ஒரு 500 மீட்டர்ல ஆதிசங்கரர் சிலை இருக்கு. இதன் பிறகு ரைட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா மலை மேல நிறைய கொடி பறக்கும், அதாவது நிறைய காவி கொடி பறக்கும். அந்த இடம் பாத்தீங்கன்னா கால பைரவர் கோயில். நிறைய பேரால போக முடியாது, ஏன்னா அது ரொம்ப தூரம் படி ஏறணும். ஏறக்குறைய ஒரு 200-250 படி ஏறணும். பட் யங்ஸ்டர்ஸ், நல்ல அட்வான்ஸ்ட் வந்திருக்கிறவங்க எல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி முக்கியமானது, ஹெலிகாப்டர்ல போறவங்களுக்கு சேம் டே ரிட்டர்ன் போட்டாலுமே அங்க எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு தடவை அந்த கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி மாறக்கூடிய சூழல் இருக்கு. அப்படி இருக்கிறவங்க தங்குறதுக்கு அங்க 2 ஹோட்டல் தாங்க இருக்கு. அந்த 2 ஹோட்டலும் எப்பயுமே ஃபுல்ல இருக்கும். அதே மாதிரி அங்க வந்து ரூம் பேசிஸ் கணக்கு கிடையாது, அதாவது ரூமுக்கு வாடகை கிடையாது. அங்க வந்து பெட்டுக்கு வாடகை, ஒரு பெட் 2000 ரூபாய், 2500 ரூபாய், அதாவது டெரஸோட உள்ள ஹோட்டல்ல தங்கணும் அப்படின்னா. பட் அதர் தென் தட் அங்க நிறைய டென்ட் இருக்கு. டென்ட்னா ஸ்மால் டென்ட். அந்த டென்ட் தனியா ஒரு டென்ட் வாடகைக்கு விட மாட்டாங்க. அங்கேயும் பெட் கணக்கு தான். ஒரு டென்ட்ல 10 to 20 பெட் போட்டிருப்பாங்க. பட் டென்ட்டோட மைனஸ் என்னன்னா பாத்ரூம் டாய்லெட், பப்ளிக் பாத்ரூம் டாய்லெட் தான். டென்ட்டுக்கு தனியா பாத்ரூம் டாய்லெட் கிடையாது. பட் ரூம்ஸுக்கு வந்து செப்பரேட் பாத்ரூம் டாய்லெட் வித் கெய்சர் இருக்கும். பட் அங்க மொத்தமா கேதார்நாத்ல இருக்கிற ரூம்களோட எண்ணிக்கையே மொத்தமாவே 100
500 தான். ஆனா ஒரு நாளைக்கு வர்றவங்க 16 லட்சம் மக்கள் கேதார்நாத் மேல தரிசனத்துக்கு வர்றவங்க. அப்ப புரிஞ்சுக்கங்க, அங்க தங்கக்கூடியது டென்ட் ரொம்ப ஈஸியா வாடகை கிடைக்கும். ஒரு பெட்டுக்கு 500 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு டென்ட்ல 10 பேர் தங்கலாம். குளிர தாங்கிக்கிறதுக்காக, அந்த குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு டென்ட்ல தங்கிட்டு திரும்ப தரிசனம் பார்த்துட்டு வரலாம். யாருமே கேதார்நாத் மேல தங்க மாட்டாங்க. கேதார்நாத்தினுடைய அடிவாரமான குப்தகாசியில தான் தங்குவாங்க அல்லது சீதாப்பூர்ல தங்குவாங்க. நாங்க இந்த தடவை சீதாப்பூர்ல தங்கணும். அடுத்த முறையில இருந்து குப்தகாசியில தங்குவோம். ஏன்னா சீதாப்பூர்ல டிராபிக் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. சீதாப்பூர்ல தங்குறவங்க டிராபிக்ல மாட்டி வெளியில வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. அதனால இப்ப அடுத்த முறையில இருந்து நம்ம குப்தகாசியில தங்க போறோம். சோ கேதார்நாத்ங்கிறது இதுதாங்க. இந்த 4 முக்கிய ஸ்தலங்களான சார்தாம்ல கேதார்நாத் ரொம்ப அதிமுக்கியமானது. 12 ஜோதிர்லிங்கங்கள். இது ஏன்னா பீமனால் எழுப்பப்பட்ட கோயில். ஆக்சுவலா இந்த 12 ஜோதிர்லிங்கத்துல பீமன் இன்னொரு கோயில் எழுப்பியிருக்காரு. அதுதான் பீமா சங்கர், பூனே பக்கத்துல இருக்கு. இது பீமனால், அதாவது பஞ்ச பாண்டவர்களால் எழுப்பப்பட்டது. பீமன் தான் இந்த கோயில் எழுப்ப காரணம். இது கேதார்நாத்தை பற்றிய ஒரு சுருக்கமான தகவல் இது. இப்போ டைம் பாத்தீங்கன்னா நைட் 12 மணி ஆக போகுது. உள்ள போயிட்டு ரூம் செக் இன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரூம் டூர் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உத்தர்காசிலேருந்து சீதாப்பூர், அதாவது குப்தகாசி பக்கத்தில் இருக்கிற சீதாப்பூர் எங்களுடைய ரூம்க்கு ரீச் ஆகிறதுக்கே நைட் 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக், அதுதான் ரீசன். நம்ம ஸ்டே பண்ணிருக்கிற ரிசார்ட்டோடைய டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா சேலம் SS Travel காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.